ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்புள்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ரொம்ப வருஷமே ஆன மாதிரி இருக்குது. ஆமாம் இருக்கும், மேபி தெரில. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டது. நானும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அதுக்கான வாய்ப்பே அமையவே இல்லை. நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம். ஸோ 12 மாதம் ஹெவி பிஸிங்க. உடுமலை கோயம்புத்தூர் இப்படி மாறி மாறி நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் போய் வீட்டை பார்த்து அப்பப்பப்பப்பப்பா இப்போ தாங்க ஒரு பெரிய ரிலீஃபு. ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து உடுமலை கப்புள்ஸ் சேனலில் வீடியோ வரும். என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல, புதுசாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. என் ஹஸ்பண்ட் ஈரோடு ஒர்க் விஷயமாக போயிருந்தாங்க, இப்போ தான் வந்தாங்க. இனி அடுத்து ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். நிறைய பேர்த்துக்கு என் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். என் பையன் அம்மா வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்காரு. ஸோ வீக்கெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நாங்கள் அங்கே போயிடுவோம். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறது, மாமனார் மாமியார் புது வீட்டில் இருக்கிறது, இதெல்லாமே என்ன ரீசன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இனி வர வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வீடு கட்டினதும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம். அம்மா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா தம்பி அப்பா இருக்காங்க, போய் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நம்ம அப்படியே ஊருக்கு போகும்போது சும்மா போக முடியாது இல்லைங்களா. ஆல்ரெடி இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பா. அப்படி பிரதோஷ் அவங்க அம்மா வீட்டில் தான் தங்கி படிக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அப்படியே ஸ்கூபிக்கு ப்ரெட்டு பண்ணெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோட்டில் அந்த சித்தம்பலம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக ஸ்நாக்ஸ் வாங்குவோம். அந்த 20 ரூபா கடை தான் இது. பட் ஆனால் இவங்ககிட்ட அந்த குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் நம்ம ரொம்ப நாள் வச்சும் சாப்பிட்லாம் இந்த கடையில் வாங்குறத. ஸ்கூபிக்கு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒரே ஹாப்பி. ஆமா, ஸ்கூப் அவனுக்கு ஒரே ஒன்றும் தாங்க முடியல. ஆமா, கூப்பிடு. அவனுக்கு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் வந்துட்டாங்க. எடுத்துட்டு வெளியே வந்தேன்னா சாப்பாடு போட்டியா வரைக்கும் இல்ல விட்டு போட்டு போயிடுறோம். அவனுக்கு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாரும் வந்துட்டாங்க. அதான் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் டின்னர் செய்யலாமா? ஏன்டா என்னாச்சு? ஏண்டி இந்தோ உன் தம்பி ஏதோ ட்ரிப் ஏற்றிட்டு உட்காந்துருக்கிறான். நீ கண்டுக்காம நீ வாட்டுக்கு உள்ள போய் வேலையை பார்த்துட்டு இருக்கிற. அப்படியே பார்த்துருச்சா? அப்படிதான் குத்துவாங்க இங்க. அது அப்படிதான் இருக்கும். 2 நாள் கழிச்சு உள்ள பால் மாதிரி தெரியும். வலிக்கு. ஆமா, இல்லடா தெரியும் அந்த மாதிரி. இல்லை ஓட்டை இல்லை, அந்த வெயினில் போடுறாங்கல்ல, ஒரு 2 நாள் கழிச்சு அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், பல்ஜ் மாதிரி ஆகும். அது சரியாயிடாது. என்ன டின்னர் பண்ணுற?
வெஜ் பிரியாணியா? மணி 8:30 ஆயிடுச்சு. இதுதான் வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. சரி, இதோட நம்ம இந்த விளாக்க முடிச்சிடலாமா? பாய் பாய் சொல்லுங்க.